ஹே வாட்ஸ் அப் நண்பர்களே, மீண்டும் மீண்டும் வருக நண்பர்களே. இன்றைய கதை நாம் விளக்கப் போகிறோம். சிறந்த இந்த ஆண்டு உயிர் வாழ்வதற்கான கதை. எனவே நாம் தொடக்கம், மேக் மற்றும் கலியா இரண்டும் ஒருவரையொருவர் போல இன்று நாம் அவர்களை ஒருவருக்கு ஒருவர் அறிமுகப்படுத்துவோம். அவர்கள் கைகோர்த்து நடக்கும்போது பார்க்கிறேன் என்று கெய்லா அவளிடம் கூறுகிறாள். நண்பர் லிஸ் சில வருடங்கள் கழித்து திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். அவள் மிகவும் உற்சாகமாக. மேக் சிரிக்கத் தொடங்குகிறது. இதற்கிடையில் எதிரில் சில பெண்கள் வருவதைக் கண்டாள். என அவர்களை பார்த்தவுடன் அவன் கையை விட்டு விடுகிறது. ஆனால் கைலாதான் யாருக்கும் பயப்படவில்லை. அவளுக்கு வெட்கமில்லை. அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் நேசிக்கிறார்கள். அதனால்தான் அவள் அவனுடைய கைகளையும் அந்த கைகளையும் பிடித்திருக்கிறாள். பெண்கள் முன் எதுவும் பேச மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இதனால் கெய்லா கோபமடைந்தார். அவருக்கு விரலை காட்டுகிறது. கோபத்தில் பெண்கள் இருவரையும் அடித்துள்ளனர். குறிப்பாக மேக் இருந்தது தவறில்லை. இப்போது இங்கிருந்து காட்சி மாறுகிறது. 1 வருடம் கழித்து அவள் மேக்கை எங்கே பார்க்கிறாள்? இருப்பவள் அவள்தான். விமான நிலையத்தில் நின்று இதோ அவள் லிஸிக்காக வந்திருக்கிறாள். திருமணம். ஆனால் அன்று மட்டும் விபத்துக்குப் பிறகு இருவரும் மீண்டும் சந்திக்கவில்லை. மேக் கைலாவை சந்திக்க முயற்சிக்கிறார். இப்போது அவருக்கும் பதட்டம் வருகிறது. அதனால்தான் அவர் தன்னைத்தானே வைத்திருக்க வேண்டும், அமைதியாக இருக்க. அவள் ஒரு பயன்பாட்டின் உதவியை பெறுகிறாள். இதற்கிடையில் கெய்லா அவளை அழைத்துச் செல்ல அங்கு வந்தாள். இருவரும் பல வருடங்களுக்குப் பிறகு ஒருவரையொருவர் பார்த்த பிறகு மிகவும் வித்தியாசமான எதிர்வினையை கொடுங்கள். ஆனால் இன்றும் மேக் அவள் அருகில் செல்லவில்லை மற்றும் அங்கே தனியாக விட்டுவிடுகிறார். பையுடன் கிளம்புகிறாள். ஆனால் கெய்லா மீண்டும் அவன் முன் தோன்றுகிறாள். உண்மையில் லிஸ் அவளை அனுப்பியுள்ளார். அவரை அழைத்துச் செல்லுங்கள். இருவரும் டாக்ஸியில் அமர்ந்தனர். ஆனால் ஒருவருக்கொருவர் பேச வேண்டாம். இப்போது ஹோட்டலை அடைந்ததும் மேக் கண்டுபிடித்தார். லிஸியும் அவளுடைய இன்னொரு தோழியான ஜூலியும் அவர்களை சந்திக்கிறார்கள். அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர். லிஸ் அவளிடம் சொல்கிறாள், நாம் அனைவரும் நாளை ஒரு திட்டத்தை உருவாக்கினோம். நாங்கள் மிகவும் வேடிக்கையாக இருப்போம். அதன் பிறகு அவர்கள் கடற்கரையில் ஒரு குறுகிய நடைக்கு செல்லுங்கள். அங்கு அவர்கள் சூஃபியாவை சந்திக்கிறார்கள். அவளும் அவர்களின் கல்லூரி நண்பர். பின்னர் அவர்கள் வந்து ஜான் இருந்த ஒரு குடும்ப விழாவில் கலந்து கொண்டார். லிஸியை யார் திருமணம் செய்யப் போகிறார் என்பதும் தற்போது உள்ளது. அவர் அனைவருக்கும் முன்னால் அவளுக்கு ஒரு மோதிரத்தை கொடுக்கிறார். கெய்லா மேக்கை பார்க்கத் தொடங்குவதை பார்த்து, ஆனால் அவள் அவனை புறக்கணிக்கிறாள். அதன் பிறகு விருந்து நள்ளிரவு வரை தொடர்கிறது. பின்னர் அடுத்த நாள் அவர்களின் திட்டத்தின்படி இந்த 5 பெண்கள் ஒரு சிறிய படகில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு திட்டத்தை உருவாக்கினர். சுற்றித் திரிந்து நாள் முழுவதும் மகிழுங்கள். சூரிய அஸ்தமனம். ஆனால் புறப்படுவதற்கு முன் ஜூலி அனைவரின் மொபைல் போனையும் எடுத்துக்கொண்டாள். அதை ஒரு பையில் வைத்து சொல்கிறான், இன்று யாரும் எந்தவிதமான சமூக ஊடகங்களையும் பயன்படுத்த மாட்டார்கள். அதனால்தான் எல்லோரும் அவளுடைய தொலைபேசியை கொடுக்கிறான். மக்கள் செல்கின்றனர். ஒரு பயணத்தில் அப்படி சில அவர்கள் விரும்பும் சம்பவங்கள், அவர்களுக்கு நடக்கும் முழு வாழ்க்கையையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் முதல் மேக் கீழே இறங்கி, பின்னர் கைலா. ஆனால் அந்த 3 பெண்கள் இன்னும் படகில் இருந்தனர். அது எங்களுக்கு தெரியும் என்று அவர்களிடம் கூறுகிறார். உங்கள் இருவருக்கும் இடையே ஏதோ சரியாக நடக்கவில்லை. எனவே முதலில் நீங்கள் உங்கள் உறவை சரி செய்ய வேண்டும். பிறகு மறுபக்கம் வருவோம். எனினும் கெய்லா அதை செய்ய மறுக்கிறாள். ஏனென்றால் அவள்தான் என்று அவள் உறுதியாக நம்பினாள். இது போன்ற எதையும் கேட்கப் போவதில்லை. ஆனால் அவளுடைய நண்பர்கள் இன்னும் போய்விடுகிறார்கள் மற்றும் அவர்களை அதே தீவில் தனியாக விடுங்கள். அவர்கள் சென்ற பிறகு கெய்லா அங்குமிங்கும் நடக்க ஆரம்பித்தாள். இப்போது அவள் செய்தாள். மேக்கை எதிர்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் அவள் மிகவும் நன்றாக இருந்தாள். வருத்தம், சங்கடமாக உணர்கிறேன். ஆனால் மேக் அவளை வரச் சொல்கிறது. இங்கே உட்கார். இப்படி நடப்பதால் எந்த பலனும் கிடைக்காது. அவளிடம் சரியாக பேசுவது இதுவே முதல் முறை. அதனால் அவள் சென்று அமர்ந்தாள். அங்கு இருவரும் தங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள். மேக் அவளது கவலை பிரச்சனையை பற்றி அவளிடம் கூறுகிறார். பின்னர் மேக் நாம் வேண்டும் என்று கூறுகிறது. இப்போது வேறொரு கரைக்குச் செல்லுங்கள். அவர்கள் அங்கே இருப்பார்கள், எங்களுக்காக காத்திருக்கிறது. இதற்கிடையில் கெய்லா அவளிடம் முதல் முறையாக மன்னிப்பு கேட்கிறாள். அன்று அந்த பெண்களை அழைத்து வந்தாள். நீங்கள் செய்தால் பதில் சொல்லவில்லை. ஒருவேளை அவர்கள் உங்களிடம் எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கலாம். எல்லாம் என்னால் நடந்தது. அதனால் மேக் நடந்ததை மறக்க வேண்டும் என்று கூறினார். இது நல்லது. ஏனென்றால் இப்போது நாம் அந்த விஷயங்களை மாற்ற முடியாது. ஆனால் ஒரு புதிய ஆரம்பம் நிச்சயமாக அங்கே. அவனுடைய பதிலை கேட்டு அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். ஏனென்றால் அவளுக்கு அது தெரியும்.
அவன் இன்னும் அவளையும் அவர்கள் இருவரையும் நேசிக்கிறான். கைகளை பிடித்து மறுமுனைக்கு வாருங்கள். அனைவரும் அவர்களை ஒன்றாக பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். ஏனென்றால் அது அவர்கள் விரும்பியது. இட்டியாஸ், இந்த நேரத்தில் நாம் சோஃபியாவையும் ஜூலியையும் பார்க்கிறோம். ஒன்றாக விளையாடி அவர்களையும் அழைக்கிறாள். ஆனால் அவள் அருகில் சென்றவுடன் சோஃபியாவின் எதிர்வினை முழுவதுமாக மாறுகிறது. தண்ணீர் ஒரு நொடியில் நீல நிறத்தில் இருந்து சிவப்பு நிறமாக மாறும். சோஃபியாவின் கால்கள் ஏதோ கடித்துள்ளன. அதனால்தான் அவள் கத்த ஆரம்பிக்கிறாள். எல்லாம் பெண்கள் உடனடியாக அவளை கரைக்கு கொண்டு வருகிறார்கள். அங்குதான் இருந்ததாக சோஃபியா கூறுகிறார். கடித்தது யாராலும் அல்ல. இப்போதுள்ள சுறாவால் அவர்களிடம் நெருங்கி வாருங்கள். அவளுடைய இரத்தம் தொடங்குகிறது வேகமாக பாயும். மேலும் இது இப்படியே தொடர்ந்தால் அவள் சில மணி நேரங்களில் கொல்லப்படுவாள். அனைத்து பெண்களும் உடனடியாக அவளை படகில் ஏற்றினர். அவளுடன் கிளம்பு. இங்கே மேக் பையிலிருந்து தொலைபேசியை எடுத்தாள். ஆனால் அது இன்னும் இருக்கிறது. அவளுடைய ஹோட்டலில் இருந்து வெகு தொலைவில். அதனால்தான் இருக்கிறது. இங்கே எந்த வகையான நெட்வொர்க்கும் இல்லை. இதற்கிடையில் இன்னொரு பிரச்சனையும் அவர்களுக்கு தெரிய வருகிறது. இது இப்போது வரை உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாகும். ஆம், அவர்களின் படகில் ஒரு துளை உள்ளது. அதுவும் சிறியது அல்ல. உண்மையில் அது இருந்தது. படகு கூட இதன் காரணமாக மிக பெரியது நடுவில் நிறுத்தி தண்ணீர் நிரப்ப ஆரம்பித்தது. மறுபுறம் சோபியாவும் மயக்கமடைந்தாள். யாராலும் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் செய்கின்றார்கள் எதுவும் இல்லை. இல்லை சாப்பிட அல்லது குடிக்க அல்லது அவர்கள் துளை மூடக்கூடிய எதையும். இதற்கிடையில் லிஸ் கூறுகையில், இன்று எனது திருமணம். யாருக்காவது அது திருமணத்திற்கு முன் தெரிந்தால் என்றால் இதெல்லாம் நடக்கும். யாரும் என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். ஏதாவது மனிதனே, நாம் செய்ய வேண்டும். எப்படியாவது கரையை அடையுங்கள். பிறகு ஜூலி முதலில் நாம் செய்ய வேண்டிய யோசனையை அவருக்கு தருகிறது. இந்த பலகையை விட்டு வெளியேறவும். சில நிமிடங்களுக்குப் பிறகு அது இருக்கும் மூழ்கும். ஆனால் லிஸ் அவனிடம் செய் என்று சொல்கிறாள். நீச்சல் தெரியாது. இதை கேட்டதும் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். இது எப்படி நடக்கும்? அவர்களிடம் ஏற்கனவே உள்ளது காயமடைந்த சோஃபியா. ஆனால் லிஸ்ஸி, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று ஜூலி கூறுகிறார். ஆனால் முதலில் நீ படகில் இருந்து இறங்கு. ஏனெனில் அது நீரில் மூழ்கப் போகிறது. கைலாவின் கையிலும் ஒரு தொலைபேசி இருக்கிறது. அவள் அதனுடன் தண்ணீருக்குள் செல்கிறாள். படகு முழுவதும் நேரமில்லை தண்ணீருக்கு அடியில் செல்கிறது. சோஃபியாவுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் லிஸ்ஸிக்கு ஒரு பை கொடுக்கப்பட்டுள்ளது. உதவியால் அவள் எழுந்திருக்கிறாள். ஆனால் எவ்வளவு நேரம் இருப்பாள்? அவள் தண்ணீரில் மிதக்கிறாள். அவள் ஒன்று வேண்டும். மீண்டும் அதே தீவுக்குச் செல்லுங்கள். அல்லது ஏனென்றால் வேறு ஏதாவது செய்யுங்கள். ஒருவரின் உதவிக்காக அவள் தண்ணீரில் சிக்கிக் கொண்டாள். பிறகு ஒவ்வொன்றாக அவள் இறந்து விடுவாள். இதற்கு அனைவரும் பலியாகி விடுவார்கள் மற்றும் அவர்கள் அறிய மாட்டார்கள் அது நடந்தது போது. மறுபுறம் லிஸி இப்போது மிகவும் பதட்டமாக இருக்கிறார். ஏனென்றால் அவளுக்கு நீச்சல் தெரியாது. அவள் மீண்டும் மீண்டும் கீழே போகிறாள். அது ஜூலி இல்லையேல் அவளை யார் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும்? அவள் இருந்திருப்பாள். ஒரு கட்டத்தில் மூழ்கியது. ஒருவேளை இது நட்பு என்று அழைக்கப்படுகிறது. இதற்கிடையில் சோபியாவை நாங்கள் காண்கிறோம். உடல் இப்போது முற்றிலும் பச்சை நிறமாக மாறிவிட்டது. அவளிடம் உயிர் இல்லை. அதனால்தான் சுஃபியா மெல்ல மெல்ல கொல்லப்படுகிறாள். அதுவே வேதனை அளிக்கிறது. பெரும்பாலான லிசுக்கு இது நிகழ்கிறது. ஏனென்றால் அவள் அவளுடைய சிறந்த நண்பன் மற்றும் தன் திருமணத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று அவள் நினைத்ததே இல்லை. ஆனால் அவர்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அவள் உடலை விட்டு வெளியேற வேண்டும். அவர்கள் ஏனெனில் தண்ணீரில் அவளை அவர்களுடன் வைத்திருக்க முடியாது. அதன் காரணமாக அனைவரும் இதை நன்கு அறிந்திருந்தனர். வாசனை சுறா மீண்டும் அவர்கள் அருகில் வர முடியும். அனைவரும் பிரார்த்தனை செய்துவிட்டு செல்கிறார்கள் தண்ணீரில். அதன் பிறகு ஒரு சுறா அங்கு வந்து சாப்பிடுகிறது. அதை பார்த்து அனைவரும் மிகவும் பயப்படுகிறார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று யாராலும் நம்ப முடியாது. ஒரு பிறகு சில மணி நேரம் உதவி இல்லாத போது அவர்களிடம் வந்து சிறுமிகளில் ஒருவர் செய்வாள் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். கரைக்குச் சென்று உதவிக்கு ஒருவரை அழைக்கவும். அப்போது கைலா கையை உயர்த்துகிறாள். அவளுக்கு நன்றாக நீந்தவும் தெரியும். விரைவில் அங்கு சென்றடைய முடியும். ஆனால் மேக் அவளை போக அனுமதிக்க மறுக்கிறது. ஏனெனில் அவளிடம் உள்ளது முன்பு ஒரு முறை அவனை இழந்தவள் இப்போது மீண்டும் தொலைந்து போக விரும்பவில்லை. ஆனால் கெய்லா அவளுக்கு அதை விளக்கினாள். இது போன்ற எதுவும் மீண்டும் நடக்காது. கண்டிப்பாக சந்திப்போம். தான் உன்னை உயிரோடு வைத்துக்கொள். இதைச் சொல்லி அவள் நடக்கிறாள் கரையை நோக்கி. அந்த கரை வெகு தொலைவில் உள்ளது. இப்படி நீந்திக்கொண்டே இருக்க எல்லோருடைய தேநீர் கோப்பையும் அல்ல. அவள் சென்ற பிறகு மேக் சிறிது தூரம் சென்று எதையோ யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு ஜூலிக்கும் அவளுக்கும் இடையே வாக்குவாதம் தொடங்குகிறது. அவள் எல்லாவற்றையும் சொன்னாள். அவளால் நடந்தது. திருமணம் அவளுடையது. அதனால் அவளுக்கு பெரிய வாக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. நீயும் கூட மேக்கிடம் கூட பேசினேன். கைலா வருவதை மறைத்து விட்டீர்கள்.
அன்று அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை நீங்கள் மேக்கிற்கு கூட சொல்லவில்லை. எப்பொழுது இதைக் கேட்ட மேக் அவர் அருகில் வந்து அவரிடம் கேட்கிறார், அன்று என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். ஜூலி எல்லாவற்றையும் உண்மையை சொல்கிறது என்று கைலா சொல்லியிருந்தாள். அன்று அவளுக்கு அந்த விபத்து நடந்தபோது